நம்ம எடுத்து கேமிங் 10.8 இன்றைக்கி நம்ம வீடியோ பார்க்க போகிறோம் கேட்டீங்கன்னா இன்றைக்கி நம்ம கிராண்ட்லி சாப்பிட்டு தீ தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கிராண்டி சாப்பிட்டு 3 ட்ரெயின் எஸ்கேப் போட்டுருந்தோம். இந்த வாட்டி நம்ம கேட் எஸ்கேப் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ செம்ம டிஸ்காக இருக்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் வர கண்டிப்பாக தேவைப்படுங்க. ஆமாம் பேராளி எப்படி இருந்தாலும் இன்னைக்கு தாத்தாக்கு அடி வாங்க போக மாட்டேன். ஆஹா ஆமா கிராணி என்கிட்ட ஷார்ட் கேட்ட புல்லட்டோட லோடடாக இருக்குது. இந்த வாட்டி அவரை தப்பிக்க முடியாது. என்னடா தாத்தாவை பாட்டி அதுக்கு வழி நம்ம பிளான் போட்டாங்க போல ஸ்கெட்ச் போட்டாங்க போல. சரி ஓகே இந்த வாட்டி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கேஷுவல் கேம்ப்ளே பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் உள்ள வந்துட்டேன். வெறும் சேலஞ்சாக பக்குன்னு இருக்குது. இது இன்னும் கேஷுவலாக போட இன்னும் பக்குன்னு இருக்க காரணத்தால இப்போ நம்ம போயிருக்கோம். ஃபோன் சார்ஜாக பார்த்துருக்கீங்க நினைக்கிறேன். அதனால கூட கேம் பிளே தான் நிறுத்துற பார்த்தீங்களா, அதுதான் திறமை. ஸோ டே 1 ஆரம்பிச்சு இந்த டே 1 முடிஞ்சாக்க நான் தனியாக பார்க்கலாம். என்னென்னா டே 2 பார்க்கலாம். இப்போ தான் லாக் பேக் எடுத்து தந்து பார்க்கலாம். இந்த வீடியோ வந்து டூரேஷன் எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சொன்னாட நீங்களே பார்த்துக்க தெரியும். ஸோ முடிஞ்சாக்க நல்லா போகலாம். அதேமாதிரி நீங்கள் இந்த வீடியோ லைக் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கன் ஆன் வச்சுக்கோங்க. அப்போ நம்ம போட வீடியோஸ் உடனே ஒரு நீங்களே பார்த்து என்ஜாய் பண்ண முடியும். லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் ரொம்ப முக்கியம் பிகில் அந்த மாதிரி. ஏன்னா 1 லைக் இஸ் ஈக்குவல் டு 1 ஃபோக்கஸ். ஓகேவா கைஸ்? இப்போ நம்ம வந்து தகரடப மானியை வந்து பார்த்தீங்கன்னா சத்தம் ஒய் 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 ஏதாவது கோகனட் ஏதாவது வெப்பங்கி இருக்கா பார்த்தா அதுவும் இல்லை. பிளாங்க் ஏதாச்சும் இருக்காதான் அதுவும் இல்லை. ஸோ இப்போ டக்குனு வந்து பார்த்தா ஒழிஞ்சிடலாம். ஓகே எப்படினாலும் தாத்தா காது கேட்காது இந்த வாட்டி. ஈஸி முதல்ல டேட் வந்து தான் உங்களுக்கு காது கேட்குமே. ஆக்சுவலி தாத்தா பாட்டி எங்கே இருக்கீங்க? அட கரெக்டு பையில எங்கடா இருக்கு? ஐயோ ஓஹோ நான் தாத்தாக்கு இந்த மாதிரி காது கேட்குதுங்க. புர்றா இது எனக்கு புரியல. தாத்தாக்கு காது கேட்குதுன்னு நினச்சேன். ஈஸி முதல்ல இப்போ டே 1 இருக்கும் போது எப்படி காது கேட்டுச்சு? பாட்டி எங்கே இருக்கீங்க? இது என்ன கன்ஃபார்ம் பண்ணு. பாட்டி எங்கே இருக்கீங்க? ஆமாம் பேராண்டி காதை சரி பண்ணி டாக்டர் கிட்ட கூட்டு போய் வந்துட்டேன். இஎன்டி டாக்டர் தெரியும்ல. ஓகே இஎன்டியோட ஃபுல் பண்ண இயர் நோஸ் த்ரோட் டாக்டர் தான் சொல்லுவாங்க. த்ரோட் டாக்டர். ஆமாம் பேராண்டி அதான் சொல்கிறேன்ல. அவன் அங்கே போய் நான் செக் பண்ணிட்டு வந்துட்டேன். தயவு செஞ்சு நீங்கள் சிரிக்காதீங்க கேவா இருக்கு. ஆமாடா சொல்லுவேன். ஓகே தாத்தா பாட்டி கீழே தான் இருக்காங்க. நம்ம வந்து மேலே சிஸ்கோ பண்ணிடலாம். ஓகே ஆனால் பார்த்தீங்கன்னா போய் தாத்தாவுக்கு ஃபஸ்ட் டைம் காதுக்கு நான் இப்போ தான் நோட்டீஸ் பண்ணுறேன். அதுவும் டே 1 ப்ளீஸ் எல்லாம் இருக்கா வெப்பங்கி போடு அம்மாக்கு நமக்கு அம்மா திமால் தான் இன்றைக்கி வீட்டில் வாங்க கரணி. ஓகே இப்போ தான் பார்த்து சத்தம் போட வேணாம். ஏன்னா சத்தம் போட்டு தாத்தா காது கேட்க சொல்லிட்டுருக்காங்க. ஏன்னா இஎன்டி டாக்டர் எல்லாம் கோயிட்டு போயிருக்காங்க. அவ்வளோ காசுல பாட்டிக்கிட்ட இருக்கா என்ன? அப்படி இருந்தால் எனக்காச்சும் கொண்டு கொடுக்கலாம். பாட்டி எனக்காச்சும் கொஞ்சம் காசு கொடுக்கலாம்ல. காசு இல்லாமல் இருக்க இன்னும் ஸ்நாக்ஸ் வாங்கணும். ஓகே பாட்டி எடுத்து வர போகிறதில்ல. மக்களே ஷெட்டுக்கு ஃபஸ்ட்டு மெயின் பொருள் போடு. மக்களே ஆக்சுவலி இந்த ஃபஸ்ட்டு ஷெட்கி தான் மக்களே தேவை. ஏன்னா அதுதான் மெயின். அதுதான் ரொம்ப அறைய விடுவாங்க. ஃபியூஸும் மெயின்மே அதுக்கும் ஜென்ரேட்டர் பிரிட்ஜுக்காக ஈஸியாக கிடைக்கிற மாதிரி வைப்பாங்க. ஷெட்கி இது நம்ம சிங்ஷா இங்கே போட்டுடலாம். சிங்ஷா இங்கே போட்டுட்டு ஷெட்கி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஷெட்கியை தூக்கி நம்ம ஷெட்டாக நான் போட்டுடலாம். என்ன சொல்கிறீங்க? ஃபஸ்ட்டு இப்போ 3 மினிட்ஸ் தான் இருக்குது மக்களே. 3 மினிட்ஸ் 30 செகண்ட்ஸ் தான் இருக்குது. அதுக்குள்ளேயே நம்ம வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு பொருள் எடுத்துட்டோம். பாடி மனசு இப்போ தான் திருப்தியாக மக்களே. ஏன்னா நான் வந்து கஃபிங் எஸ்கேப் கஷ்டமாக இருக்க போகுது நினச்சேன். ஓகே கரெக்டாக போ பாடி அதுமாரி இதை விட நிறைய பக்கு மூமெண்ட்ஸ்லாம் இருக்குது. நீங்கள் பார்ப்பீங்க. ஓகே காக்கா கிட்ட கண்டிப்பாக ஏதாவது வர்த்தா இருக்காது மக்களே. வேணாம் தயவுசெய்து போட்டு தராதா தயவுசெய்து போட்டு தராத போனோடனே அதெல்லாம் செஞ்சு அப்போ மக்கள் காக்கா கிட்ட எதுமோ இருக்குது. அதான் காக்கா பயந்துட்டு இப்படி சொல்லுது. காக்கா என்கிட்ட காயின் தான் இருக்கு. காக்கா என்னடா அங்கேருந்து சத்தம் கேட்குது. பாட்டி என்ன பாட்டி காக்காலாம் பேச ஆரம்பிச்சுட்டுங்க வீட்டில். ஆமாம் பேராண்டி காக்கா பேசுகிறவனுக்கு நான் டெக்னாலஜி வளர்ந்து வச்சுருக்கேன். ஏது நீங்கள் டெக்னாலஜி வளர்ந்துட்டீங்க. என்ன பேச்ச பார்த்தீங்களா அவங்களே பாட்டிக்கு? சரி ஓகே நான் வந்து பார்த்தீங்கன்னா எதாவது இருக்கான். இன்னும் 2 பொருள் இருக்குது. நம்ம மேட்ச்சுக்கு யூஸ் பண்ண போதில்லை நமக்கு. ஏன்னா மறுபடியும் தூக்கி போட்டு முதல்ல நம்ம தாத்தா பாட்டி போட்டு தள்ள போடும். தாத்தா பாட்டி எங்கே இருக்கீங்க? ஓகே கூப்பிட்டாச்சு. இப்போ வந்துடுவாங்க கேட்டீங்கன்னா இல்லை சத்திரம் போட்டால் அவங்க வருவாங்க. ஓகே சத்திரம் போட்டாச்சு. அதேமாதிரி நீங்களும் வீடியோ லைக் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கன் ஆன் வச்சுக்கோங்க. அப்போ நம்ம போட வீடியோஸ் உடனே அப்படின்னு வரும். நீங்களும் வந்து ஐயா ஷீ ஆக்சுவலி இந்த ஹெட்செட்லாம் போட்டு பண்ணும்போது செம்ம பயங்கரமாக இருக்கு. சாரிக்கா சவுண்டு வந்த காரணத்தால அப்படி ஆயிடுச்சு. பாட்டி என்ன பண்ணுறீங்க? அடே எங்கடா இருக்கா?
மக்களே இவ்வளோ கண்ணு என்று ஏன்ட்டு ஆர்டர் பண்ணதால கண்ணு தெரியாம போச்சு. ஆஹா என்ன ஆஹான்னு சொல்லி எதுவும் பாசு வேலை சரி பேச வேலை பாயாரம் வளருது. என் தஞ்சி இங்கே தான் இருக்கா பாரு. இங்கே ஒன்றும் இருக்காத மக்களே ஏன்னா தண்டிச்சு. ஓகே கோகோனட் இல்லை என் தஞ்சி ப்ளீஸ் சேஃப்டியை தந்துருக்கேன். தெய்வம் செஞ்சு இந்த காயினை மட்டும் குத்துறாதீங்க. 1 ரூபா காயினு இது காயின் இங்கே இருக்குது. அப்போது காக்கா என்கிட்ட இது காயின் சொல்லிச்சு. காக்கா போட்டு தரலாம். அப்போ தான் முக்கியமான பொருள் வச்சுருக்கு. காக்கா பார்க்க போது தப்பாக போயிடுச்சு மக்களே. இருக்கு இங்கே ஒரு புல்லட் இருக்குது. அதை லோட் பண்ணி நம்ம மேலே போயிடலாம். இல்லை நம்ம வந்து கீழே போயிடலாம் மக்களே. ஏன்னா கீழே வந்து ஒரு கிளாஸ் இருக்குல்ல, அந்த கிளாஸை உடச்சிடலாம். அப்படின்னா நம்ம க்ரோபா கிடைக்கும். மேபி அதில் கூட இருக்கலாம்ல ஏதாச்சும் பொருள். ஃபியூஸ் தான் இருக்கும் மெஜாரிட்டியாக. ஏன்னா அப்படியே தோணுது எனக்கு. ஓகே ஷூட் பட்டோம். அப்படி பார்த்து குத்திர போகுது எங்கேயாச்சும். சேஃப் கீ மக்களே. ஆக்சுவலி சேஃப் கீ நான் அது பண்ணுதுன்னா மேபி பிரிஞ்சு கேங் கிடைக்கலாம். நம்ம அன்னைக்கே இருந்தானா ஆக்சிலேட்டர் கிடைக்கலாம், டைம் கீ கிடைக்கலாம், நம்ம கிடைக்கலாம் நினச்சா. பட் நம்ம இதெல்லாம் லக்கு போகிறது தான் இருக்குன்னா. ஆமாம் மகளே இப்போ தான் பார்த்து திருப்பி என்னோடய புல்லட் நம்ம ஃபில் பண்ணேன். என்கிட்ட ஏதாச்சும் எமர்ஜென்சிக்குன்னா பண்ணினா நான் அவனை ஏதாச்சும் ஏன்னா தாத்தா பாடி போடுறது கொஞ்சம் நேரம் ஆச்சு நான் நினைக்கிறேன். சரி இப்போ காக்கா கிட்டே இருக்க காக்கா போட்டு தரலாம். காக்கா என்கிட்ட காயின் தான் இருக்கு. காக்கா உங்களுக்கு காயினில் தெரியும். பொக்குலி சுண்டிருக்கேன். ஐயோ என்ன இவ்வளோ பெரிய வாய்ப்பு ஒழுவாக இருக்கப்போ எவ்வளோ போய் சொல்ல பார்த்தீங்க மக்களே. காயின் கீழே இருக்கு பார்த்தா தெரியாதா? ஓகே இது கீழே 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 ஐயோ போடு ஜஸ்ட் மிஸ்டே மக்களே. ஏதோ அதுல வீடுனா பக் ஆயிடுச்சுன்னா இப்போ பக்குன்னு இருக்கு. இப்பவே அதனால கீழே வீழ ஏன்னா உயிரே என்னதுக்கு போயிருக்க மக்களா. அவ்வளோ பக்கு இருந்துச்சு. நம்ம ட்ரெயின் எஸ்கேப் பண்ண முடிக்கிற மாதிரி தான் இருந்திருக்கோம் திரும்பவும். சரி ஓகே நம்ம கீழே வந்துட்டோம். வா சரி ஓகே. ஐயோ மக்களே இப்போ 8 கால் போச்சு. அடா அந்த 8 கால் கையோட இது தானே தெரிஞ்சுது. 8 கால் கையோட இதில் இருக்கானா என்ன? இல்லை ஆக்சுவலி டெவலப்பர்ஸ் சர்வீஸ் இதில் சிஓஎஸ்க்கு கொண்டு வாங்க. ஏன்னா செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஏன் கேட்டீங்கன்னா மக்களே சிஓஎஸ்கே பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான அனிமேஷன் இதுமாதிரி தான் நல்லாயிருக்கும் மக்களே. இந்த கிராண்ட்ஸோட ஒன்று எப்படி அப்டேட் பண்ணாங்க. அதை அப்டேட் பண்ணி கன்ஃபார்ம் ஒரு 3 இயர்ஸ் ஆயிருக்குமா? 3 இல்லை 2 இயர்ஸ் அது மேலே ஆகிக்கலாம் கூட ஆயிருக்கலாம். தாத்தா பாட்டி எங்கே இருக்கீங்க? கதைக்காது நம்ம சத்திரம் விட கூப்பிடலாம். ஓகே நம் 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 ஸோ நம்ம வந்து பண்ணலாம். இந்த கதவை மட்டும் நம்ம ஜென்ரேட்டர் கேபிள் தூக்கி ஷட்டில் போட்டுடலாம். ஆக்சுவலி வந்து 7 நிமிஷத்துலையே அதை இப்போ 8 நிமிஷம் ஆகும்போது கண்ணு ஐயோ ஐயோ பிசாசு என்னடா இது மக்கள். இப்போ கண்ணை நான் எங்கேருந்து எடுப்பேன்? சத்தியமாக எனக்கு ஐடியாவே இல்லை. கண்ணு அதுள்ள வீழ்ந்துருச்சு. உள்ளே போனால் க்ரொக்கடைல் வேறு இருக்கும். திரும்ப வெளியே வர முடியாது. இப்போ நான் என்ன பண்ண ஸ்கிரீன்ஷாட் எடுத்துப்போம். அப்புறம் நம்ம நோத சேலஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கலாம். மக்களே கண்ணு இங்கே எப்படி வந்தது? ஆக்சுவலி மக்களே வியூவர்ஸ் நீங்கள் யாராச்சும் இதெல்லாம் தெரியும் கேட்டீங்க. அதான் இந்த கிராணி கேம் ஃபுல்லாக தெரியும், இதை பற்றி என்ன நடக்குதுன்னு தெரியும், ஸ்பான் பாயிண்ட் எல்லாமே அப்படின்னா இது இந்த மாதிரி தான் நம்ம அதுக்குள்ளே போட்டால் திருப்பி அது மேலேருந்து வீழ்ந்துருமா இல்லை ஸ்டக் ஃபார் எவர், அதான் பக் ஃபார் எவர், அதுக்குள்ளே பேடி திரும்ப வராது அந்த மாதிரி தான் கமெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்க. இங்கே எப்படி ஷாக்கின்னு வந்தது தான் கேள்வி எனக்கு. ஸோ ஓகே தாத்தா பாட்டி எங்கே இருக்காங்க சத்தியமாக ஐடியாவும் இல்லை. நம்ம என்ன பண்ணலான்னு தெரிலையே. தாத்தா பாட்டி வர்றதுக்கு கட் பண்ணிடலாமா? என்ன பண்ண சொல்கிறீங்க வியூவர்ஸ்? ஓகே நம்ம திரும்பி சத்திரம் போடலாம். தாத்தா பாட்டி எங்கே இருக்கீங்க? என் கையில் உங்களுக்கு பிடிச்ச பிரியாணி இருக்கும். பிரியாணி சொல்லி எத்தனை நம்ம ஓட்டின்னு இருக்கோம். இன்றைக்கி அந்த பிரியாணி நம்மளுக்கு ஆப்பு வைக்க போது தெரில. ஓகே தாத்தா பாட்டியும் இங்கே இல்லை. காய்ஸ் நீ வரலன்னு தெரில. ஒன்று பண்ணலாம் நம்ம எதாவது பண்ணாமல் பார்க்குறேன். எப்படி தாத்தா பாட்டி வர இருக்குது? இவ்வளோ சத்திரம் போட்டேனே. கதவு யார் சொல்லுதான்? நம்மளா தந்தோம் தெரியலையே. ஸோ நான் வந்து கட் பண்ணிட்டேன் வாங்க இந்த இடத்துல. நான் கட் பண்ணிட்டேன். தாத்தா பாட்டி வர்றதுக்கு பார்க்கலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா தாத்தாவை போட்டுட்டேன். எங்கடா யாரா இடம் புருஷனை போட்டு தந்தனே? பாட்டி நான் தான் பாட்டி. ஐயோ பாவம் 2 பேரும் ஜோடியாக சேர்த்து போயிருக்குங்க. நல்லா இருப்பீங்க. தள்ளுப்பாப்பா. இப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு சேஃப்டி எங்கே பார்த்தோம்? சேஃப்டி கிச்சன்லேயே பார்த்தோம். இதில் பேஸ்மெண்ட்டில் பார்த்தோம். இப்போ தான் நான் இருந்துச்சு.
தாத்தா அதுக்குள்ளே போயிட்டார் பார்த்தீங்களா. ஓகே, ஆனால் ரொம்ப ரொம்ப நம்ம டைம் வேஸ்ட் பண்ணிட்டோம். இது அட்லீஸ்ட் 30 செகண்ட்ஸ் நம்ம வேஸ்ட் பண்ணுறோம். குரோபா தூக்கி ஏதாவது இருக்க பார்க்கலாம். சேவிங் வரைக்கும் ஏதாவது இருக்கா பண்ணலாம். தெடி மகன் இப்போ தெடியை மட்டும் எடுத்தோம். தாத்தா கஷ்டப்பட்டு ரீச் பண்ண ஆச்சு. நிறைய சான்சஸ் இருக்குது. ஓகே கைஸ், ஓகே சேஃப் கீ தூக்கி போடலாம். இன்னத்துக்கு யூஸ் பண்ண வைக்க மாட்டாங்க நமக்கு. சார்ஜர் வேறு இல்லையா, சுற்றி 14 இருக்குது. அதை வச்சு சமாளிப்போம். ஓகே, அதேமாதிரி நீங்களும் வீடியோ லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்து பெல் ஐக்கான் வச்சுக்கோங்க. அப்போ நம்ம போட வீடியோஸ் உடனே வரும். நீங்களே பார்த்து என்ஜாய் பண்ண முடியும். ஓகே, அந்த கேரக்டர் பையன் ரொம்ப ஓவராக பண்ணுறான் மக்களே. அந்த கேரக்டர் பையனை ஒரு காண்டுக்கான போட்டு தாக்கணும் மக்களே. இதுக்கு சேஃப்டியில் ஏதாவது இருக்கா ப்ளீஸ் முடிச்சுக்காங்க. ஓடா ஃபியூஸு ஓ மக்களே, 3 பொருள் கண்டுபிடிச்சிட்டு மக்களே. 14 நிமிஷத்தில் தான் 10 நிமிஷம் வச்சுக்கோங்களேன் இந்த வீடியோ நான் பண்ணும்போது. எலக்ட்ரிசிட்டியே ஆன் பண்ணிட்டோம். இன்னொரு பிரிட்ஜுக்கு அங்கே இருந்தாலே போதும். நம்ம இந்த எஸ்கேப்பை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிடலாம். ப்ளீஸ் அதுக்கு மட்டும் அலைய வச்சிடாதீங்க. அந்த கேட்ட பையன் இங்கே வந்துடவே கூடாது மக்களே. நம்ம தாத்தா அவன் கேட்ட பையன் கண்டு ரீவால் பண்ணலாம். ஓகே, என்னோட ரீவால் பண்ண முடியாது. ஓகே, நம்ம வந்து ஸ்கிரீன்ஷாட் யூஸ் பண்ணலாம் மக்களே. கண்டு நம்ம தாத்தா அந்த கேட்ட பையன் எனக்கு தெரியாமல் ஒழிச்சு வைக்கணும். ஓகே கைஸ், இது மட்டும் கிராணி கேட்டால் மண்டே 2 போடுவா. அவளுக்கு தெரியாமல் பேசிகிட்டு இருக்கேன். ஓகே, நம்ம இங்கே போட்டுடலாம் மக்களே. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜம்ப்ஸ்கேர் ஆகிருந்தேன். அந்த இடத்த வரும். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே போய்க்கணும், இப்போ வந்து பிளாங்க் எடுக்க போகிறோம். ஏன் கேட்டீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அங்கேயே பிரிட்ஜ்கார்ட் கிடைக்க நிறைய சான்ஸ் இருக்குது. அன்ஃபார்ச்சுனேட்டாக நம்மளுக்கு இருந்துச்சுன்னா இது கிடைக்காது. என்னது ஆக்சிலேட்டர் தான் கிடைக்கும். இல்லை ட்ரெயின் கீ கிடைக்கலாம். என்ன வேணால் கிடைக்க சான்ஸ் இருக்குது. பட் மை ஹோப், எனக்கு ஹோப் இருக்குது. அவங்க தான் பிரிட்ஜ்கார்ட் இருக்கோன்னே. இல்லை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் நமக்கு க்ரோபா எடுத்து சென்டினருக்கு அடுத்து தான் பார்க்கணும். ஏன் கேட்டீங்கன்னா யாரோ பார்த்துட்டு கேட்ட பையனா எனக்கு புரியல. தாத்தா என்ன தாத்தா யூஸ் பண்ண வரா? ஐயோ டேட்டு வரன்ட்டுனே. ஆக்சுவலி எப்பவுமே டே ஒன்ல எஸ்கேப் பண்ணுவேன். பட் இந்த மாதிரி ஃபஸ்ட் டைம் டேட்டை எஸ்கேப் பண்ண போகிறேன். பரவாயில்ல, இது நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. ஆனால் கேட்டு பேசுறது தாத்தாக்கு ரொம்ப கோவம் வந்துச்சோ தெரியலையே. ஸோ ஓகே, நம்மக்கிட்ட 3 கல் இருக்குது. இந்த கல்லை வச்சு அந்த கேட்டு பையனை போட்டு தரலாம். ஓகே, இப்போ எதுக்கு ப்ராப்ளம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நாங்கள் ஹோப் வந்து தப்பாக இருந்துச்சுக்கோங்களேன். அதான் நான் அது சூஸ் பண்ண ரொம்ப தப்பாக இருந்துச்சுன்னா நம்ம அங்கேயான பிளான் போடுதோம். இப்போ ப்ரோபர் பரவாயில்ல, எனக்கு லக்கு தான் மகளே. தாத்தா நீங்கள் நல்ல வருது பண்ணுறீங்க, நன்றி நன்றி. ஓகே, தாத்தா வாடி வரைக்கும் நம்ம வந்து கிராணி வேறு நம்மக்கிட்ட பாட்டிக்கிட்டான். இன்னும் 3 நாள் அவனை அடித்த போடந்து கட்டிக்கிட்டான். அவனுக்கு வச்சு சூப் பண்ணிடலாம். ஆமாங்க, நம்ம சூப் பண்ணிடலாம். ஏன் கிட்ட மசாலா அரைச்சதை வச்சுட்டேன் மசாலா அரைச்சிட்டேன். இப்போ அவனை போய் என்ன சத்திரம் பொறைக்க வேண்டாம். என்னடா இப்படி பிளான் பண்ணுறாங்க. நம்ம ஸ்லிங்ஷாட் எடுத்துக்கிறது போட்டு தரணும் நம்ம தாத்தா வாடி. இல்லைன்னா நம்மளை வச்சு குழம்புலாம் பண்ண போகிறாங்களா? பக்குன்னு இருக்கே. சிவக்கி டக்குன்னு போட்டு தரலாம். ஏங்க நம்ம பேரணி நம்ம மாட்டக்கூடாதுன்னு தப்பிச்சுட்டே இருக்கான். கிராணி பார்த்துட்டேன். ஐயா ஜஸ்ட் மிஸ் அப்படின்னா அந்த கேட்ட கண்ணுங்களா. ஆக்சுவலி மகளே, இந்த ஃபுட்டேஜ் நான் வந்து அதான் இந்த கிளிப்பிங்கை மட்டும் நான் திருப்பி பார்த்தேன். தாத்தாக்கு எனக்கு கன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த செவத்துக்குள்ளே போயிடுச்சு மகி. இப்போ அதான் தேடினேன். பட் நான் வந்து ஃபுட்டேஜ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கேம்லேயும் அதுவும் தெரியாதுல்ல. தாத்தா கையில் கிடச்சிட்டிங்க அவனை திருப்பி ரீகேப் பண்ணி பாருங்கள். அதெல்லாம் போட முடியல, என்ன பண்ணுன்னு தெரில. ஓகே கைஸ், நான் வந்து கன்று தெரிஞ்ச நேரத்தில் கன்று இங்கே தான் போடுற மாதிரி தாத்தா கையில் கண்ணே போவாதா சத்தியமாக என்ன கிடையாது. ஓகே விட்டுலாம் சொல்லி அவங்க குரோபார் போட்டேன். ஏன் கேட்டா குரோபார் நம்ம தேவையில்லை. பிளாங்க் தெரியும் முதல்ல பார்த்துறேன். இல்லை நம்ம தேவைன்னா எடுத்துக்கலாம். ஓகே ப்ளீஸ் ஃப்ரிட்ஜ் கேக் கூட கடவுளே ப்ளீஸ். ஃப்ரிட்ஜ் கேக்கு எஸ்கேப் பண்ண போகிறோம். கிராணி சாப்பிட்டு 3 எஸ்கேப் ஃபுல்லாக முடிச்சிட்டோம். அவ்வளோதான் மக்களே. இப்போ கேட் எஸ்கேப் இவ்வளோ ஈஸியாக இருக்கா? சத்தியமாக நினச்சிக்கிட்டு மக்களே கேட் எஸ்கேப் ரொம்ப கஷ்டமாக இருக்க போது நான் வந்து நினச்சிருந்தேன் உள்ளே வந்தேன். பட் கடவுளோட பிளான் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக கொடுக்குறாரு. கடவுளை ரொம்ப ரொம்ப நன்றி. மை ஃபேவரட் கார்டுக்கு தான் போய் சேரும் நான் ப்ரே பண்ணுறதெல்லாம். ஓகே காய்ஸ், நம்ம எஸ்கேப் பண்ண போகிறோம். கிராணி சாப்பிட்ட 3 ஃபுல் எஸ்கேப். அவ்வளோதான் கிட்டிரு கேமிங் ஃபுல்லாக முடிச்சிட்டான். ஓகே, நம்ம வீடியோட வந்துட்டு பார்த்துறேன். இதுக்கப்புறம் இந்த கிராணி சாப்பிட்டு வீட்டுக்குள்ளே வரவே கூடாது. வந்த காலடியே வச்சுக்க மாட்டேன். ஓகே தாத்தா பாட்டி பாய் பாய். ஸோ லவ் யூ ஆல். ரொம்ப தேங்க்ஸ் சொல்லியிருந்தேன் வீடியோ. ஏன்னா எனக்கு ரொம்ப நன்றி பாய் பாய்.
ஏங்க பேராண்டி நம்மளை விட்டு டக்குன்னு போயிடறாங்க. கிராணி என்னோட கையில் துப்பாக்கியா அந்த அந்த திருட்டு பையன் என் கை இந்த துப்பாக்கியை காணாம அதை எடுத்துகிட்டு போயிட்டான். தெரியாதுங்க, யார் கண்டா? ஓகே, இதோட ஸ்கிப் ஆகும். தேங்க்ஸ் கீப் ஸோ மச். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ பண்ண பாருங்க. கமெண்ட் பண்ணுங்க. ஸோ தென் பாய் பாய், லவ் யூ அண்ட் மிஸ் யூ. பேராண்டி கஃபா தப்பிச்சு போயிட்டு இருக்கான். அவன் என்னங்க பண்ணான்? ஓஹோ, அவன் எப்படியாவது கிராணி சாப்பிட்டு இல்லை போர்டு எஸ்கேப் இல்லைண்ணா டோர் எஸ்கேப் வந்துனா அவனும். சரி, அப்போ தெரிஞ்சு கிராணி சாப்பிட்டு ஒன்று நீ அவனை போனது கட்டிருக்கியா நீ?